போடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா? அப்போ பஞ்சாயத்தை வரி விதிக்கிற அதிகாரம், நீதி அதிகாரன்ற மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐயை பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா? இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிதி ஆணைய அரசியலமைப்பு. இப்போ நிதிநிலை ஆய்வு செய்கிற மாதிரி ஒரு நிதி ஆணையம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா? ஜே ஃபார் நார்மலாக வந்து நீங்கள் தணிக்கை பஞ்சாயத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கே ஃபார் வந்து கட்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா? பஞ்சாயத்து வந்து கட்சி அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாங்களா? அதுக்கப்புறம் வேறு என்னங்க பார்க்கலாம்? எம் ஃபார் ஃபஸ்ட்டு கே பார்த்தோமா கட்சின்ட்டு, எல் வந்து லட்சத்தீவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ லட்சத்தீவு என்னங்க? யூனியன் பிரதேசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்போ யூனியன் பிரதேசத்துக்கு அது அப்ளிகபிலிட்டி விண்ணப்பம் அப்படின்னு வச்சுக்கலாமா? நெக்ஸ்ட்டு எம் ஃபார் அப்படியே தமிழில் வார்த்தை தங்கிலீஷில் எடுத்துக்கலாமா? முடியாது அப்படின்ட்டு. அப்போ முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, விண்ணப்பிக்க முடியாத சில பாகங்களை பற்றி சொல்லுதுங்க. இந்த இதிலே பார்ட் நாட் அப்ளை டு சர்டன் ஏரியாஸ் அப்படின்னு இருக்குங்களா? 243 என் ஃபார் நீலகிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா? நீலகிரி மலைத்தொடர் அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம்ல. அப்போது கண்டினியூ ஆஃப் எக்ஸைஸ்டிங் லாஸ் அண்ட் பஞ்சாயத், விண்ணப்பிக்க முடியாத சில பாகங்கள் அப்படின்னு வச்சுக்கலாங்களா? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து நீலகிரி தொடர்ச்சி, அது வந்து பஞ்சாயத்து மற்றும் ஏற்கனவே இருக்கிற சட்டம் எப்படிலாம் தொடர்ச்சி ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓவை பொறுத்த வரைக்கும் என்னைய கேள்வி கேட்குறியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா? அது நம்ம எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா, என்ன பண்ணலாம்? தேர்தல் நடைமுறையில் வந்து அப்போது நீதிமன்றம் வந்து தலையிட முடியாது. அப்போ நம்ம இதில் என்ன பார்த்தோம்? 92ல் 2 அவையில் எடுத்துகிட்டு வந்து நிறைவேற்றுறாங்க. ஆர்டிக்கிள் 40க்கு தான் வந்து இது உயிர் கொடுக்குது. அப்போ எப்போவுமே வந்து கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி இல்லை அப்படின்னா வேறற்ற பொருட்களாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் பாட்டுன்னு கிராமத்தில் பஞ்சாயத்து ராஜ் இறங்க, நகராட்சியில் நகர்பாலிகை அதெல்லாம் 74 எடுத்துகிட்டு வராங்கல்ல, உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃபவுண்டேஷன் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? அரசியலமைப்பு அங்கீகாரம் தான் வேணும். இப்போ இதில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது இந்த 11th ஷெட்யூலில் அப்படின்றத